எல்லா கோயிலும் தடுத்தாச்சு. இங்கே வந்தால் அங்கே பிரச்சனை, அங்கே வந்தால் இங்கே பிரச்சனை. இப்படி அடித்து துரத்தி நீ இங்கே வரக்கூடாது, நான் இங்கே வரக்கூடாது, நீ யார், நீ எந்த ஊர், நீ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லி எத்தனை வாட்டி தான் நீங்கள் துரத்துவீங்க? எத்தனை வாட்டி தான் எனக்கும் என் முருகனுக்கு இருக்கிற நெருக்கத்தை உங்களால் உடைக்க முடியும்? ஏதோ ஒன்று பரவாயில்ல, ஏதோ ஒரு மூலையில் நான் இருந்துட்டு போகிறேன், கோயில் வாசலில் உட்காந்துட்டு போகிறேன், தினைக்கா ஒரு நாள் ஆச்சு நான் கடவுளை பார்க்கணும், முருகனை என் தலைவனை நான் பார்க்கணுன்னு நினச்சி எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடைசியில் நான் நம்பின என் தலைவன் என்னை கைவிடலை. நீ ஏன்டா மற்ற கோயிலுக்கெல்லாம் போகிற, நீ வாடா அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறதுக்காகவே இன்றைக்கி நான் வாழ்கிறேன்னா, இந்த வாழ்க்கை இது என் முருகனுக்காக மட்டும்தான் நான் வாழ்கிறேன். எல்லாருக்கும் இது புதுசாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் அனுபவிக்கிற வேண்டிய கஷ்டம் இது எல்லாமே என் முருகனுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை என்னோடய சுயநலமான வாழ்க்கை. ஆமாம், என்ன சுயநலம்? என் தலைவன் முருகனுக்காக மட்டும்தான். இனிமேல் யாருமே சொல்ல முடியாதுல்ல, இந்த ஏழையோட குடியில் என் தலைவன் முருகனை வச்சு நாளைக்கு பார்க்கலாம்ல. என் வாழ்க்கை நான் அவர்கிட்ட நான் வச்சுக்கிறேன். என் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இது என்னோடய வாழ்க்கை இல்லை தலைவா முருகா. இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். இந்த வாழ்வு இது எப்போ முடியும் எப்போ முடியாது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவி எடுத்ததே உன் கீழே ஒரு வேலைக்காரனாக நான் இருக்கணும், அவ்வளோதான். இந்த நாள் மட்டும் இல்லை, இந்த நொடி, இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பரிசு எனக்கு வாழ்க்கையில் நான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஏன்னா கோயில் கட்ட முடியல, எனக்கு வசதி கிடையாது, ஆனால் நான் உன்னை வச்சுருக்கேன். அது நீ உன் மனசு வச்சதுனால தானே என் வீட்டுக்கு வந்திருக்க. இந்த வாய்ப்பு நீ தானே என் மனசில் உணர்த்தியிருக்க. இதுக்கான இந்த நன்றியை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது இந்த வாழ்நாள்